பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசு முடிவு கட்டவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தங்கசாலையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்திகளை சந்தித்த மு. வீரபாண்டியன், வன்கொடுமை, பாலியல் குற்றங்கள், பெண் சீண்டல்கள், சிறுமிகளுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராட்டம் நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நடக்கும் போராட்டங்கள் பற்றி பிரதமர் மோடி வாய் திறக்க மறுக்கிறார் என்றும், மத்திய அரசு எரிவாயு விலையை தீர்மானிக்கும் பொறுப்பை பெற வேண்டும், இல்லையெனில் மாநில அரசு நிர்ணயிக்கும் வகையில் உரிமம் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதிக்கக்கூடாது என்று மு. வீரபாண்டியன் வலியுறுத்தினார். எரிவாயு விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பற்றி பிரதமர் வாய் திறக்கம் இருக்கிறார், உரிய அமைச்சர்கள் வாய் திறக்கம் இருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்த சூழலிலும் ஈரான் நமக்கு வழக்கம் போல் எரிவாயு எண்ணெயை வழங்குகிறது. நமது நட்பு நாடு ரஷ்யா தங்குதடை இல்லாமல் எரிவாயு எண்ணெய் வழங்கி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த அநீதிக்கு ஒன்றிய அரசு முடிவு கட்ட வேண்டும். இல்லையென்றால் தொடர் போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் தேவை, அது மிக இயல்பு. எனவே கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதங்கள் கூடாது.